அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையும் சரி இந்த முறையில் வைக்கும்போது நிச்சயமாக நிறைவேறும். எந்த ஒரு கடினமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி இதை சொன்ன நொடியில் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான வராகி எண்ணெயுடைய மகா மந்திரன் கூட சொல்லலாம். இதை எப்படி சொல்லணும், எந்த முறையில் சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்று வராகி எண்ணெயிடம் நாம் வைக்கப்படும் கோரிக்கையை, இந்த முறையில் வைக்கப்படும் கோரிக்கையை அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்கங்க. அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போக அம்மா கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவாங்க. இன்று இரவு 12 மணிக்குள்ளே உங்கள் பூஜை ரூமில் வராகி எண்ணெய்க்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு தீபம் மற்றும் ஏற்றி வச்சா போதுங்க. வேறு எதுவுமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய கடினமான எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கலாம். அதாவது வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், சொந்த தொழில் அமையணும், திருமணமாகணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இது போல் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மட்டும், அதாவது நீங்கள் என்ன கேட்டாலும் அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு பிரார்த்தனையை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அடுத்த நொடியை கூட சில பேருக்கு நிறைவேறும். சின்ன சின்ன பிரார்த்தனைகள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 கிராம்பு எடுத்துக்கணுங்க. அந்த 4 கிராம்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மொட்டு பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து உடையாமல் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அது போல் 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. பூஜை ரூமில் ஏதாவது ஒரு மேட்டில் வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. இல்லை ஏதாவது டேபிளில் இல்லை மணப்பலகையில் உட்காந்து வராகி எண்ணெய்க்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தீபத்தை பார்த்துட்டு உங்களுடைய இடது கையில் 2 கிராம்பு, வலது கையில் 2 கிராம்பு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை வந்து அம்மா கிட்ட சொல்லுங்கள். எனக்கு நல்லபடியாக திருமணமாக வேண்டும், நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்லபடியாக என்னுடைய கடன் முழுவதும் அடைய வேண்டும், என்னுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், இந்த அளவுக்கு மார்க் வேணும்னா அதையுமே நம்ம சொல்லலாம். என்ன உங்களுக்கு தேவையோ அந்த ஒரு பிரார்த்தனையை ஒரு முறை சொல்லி இந்த 4 கிராம்பும் இடது கையில் 2 கிராம்பு, வலது கையில் 2 கிராம்பு வச்சுருக்கீங்க இல்லையா, அதை மூடிட்டு கண்ணை மூடி அம்மா கிட்ட உங்களுக்கு தேவையானதை ஒரு பிரார்த்தனையை கேட்குறீங்க இல்லையா, கேட்டு முடிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மகா வாராகி எண்ணெயுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லணும். ரொம்பவும் எளிமையான மந்திரம். 108 முறை சொல்ல முடியாதவங்க ஒரு 54 முறையாவது சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ பூதே வஜ்ரவாராகி தண்டநாதா ஸ்வரூபிணிம் ஹும்பட் அப்படின்ற மந்திரத்தை 54 முறை இல்லை 108 முறை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு வராகி எண்ணெயிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, அந்த 4 கிராம்பை வச்சு அந்த கிராம்பை வந்து உங்கள் நெத்தி பகுதியில் வச்சு என்னுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்மாவுடைய பாதத்தில் வைங்க. பாதத்தில் படுற மாதிரி வைங்க. சிலை இருந்தால் அம்மாவோட பாதத்தில் வச்சுடுங்க. ஃபோட்டோவாக இருந்தாலும் அம்மாவோட பாதத்துக்கு கீழே அப்படியே வச்சுடுங்க. பெருசாக வைக்காமல் ஏதாவது ரெட் கலர் துணியில் வைங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மண் தட்டு இல்லைன்னா ஒரு தாம்பூலத்தட்டு சின்னதாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த 4 கிராம்பை வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்க இல்லையா, அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாங்க. இன்றைக்கு இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை பண்ணுறீங்க. தூப தீப ஆராதனை காமிக்கணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. அடுத்த நாள் சப்போஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 11 மணிக்கு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அடுத்த நாளும் நீங்கள் அதே 11 மணிக்கு ஒரு 54 இல்லைன்னா 108 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் நீங்கள் சொல்லணும். அந்த 21 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றியே தீர்வாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த டைமில் சொல்கிறீங்களோ அதே டைமில் தான் 21 நாட்களும் சொல்லணும். நடுவில் ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டிங்கன்னா பரவாயில்லங்க, அடுத்த நாள்லேருந்து நீங்கள் சொல்லலாம். மொத்தத்துக்கு 21 நாள் நீங்கள் சொல்லணும். மாதவிடாய் காலத்தில் நம்ம சொல்லக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டு தான் சொல்லக்கூடாது. சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்படி நீங்கள் 21 நாட்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க இல்லையா, 22வது நாள் அந்த கிராம்பில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு அம்மா கிட்ட வந்து ஒரு அகல் விளக்கில் வச்சு எரிச்சிடுங்க. முதல்
நாளில் மட்டும் 4 கிராம்பை கையில் வச்சுட்டு உங்கள் சங்கல்பத்தை சொல்லிட்டீங்க இல்லையா, அம்மாவோட பாதத்தில் வச்சுட்டீங்க இல்லையா, அது போதும். டெய்லியுமே நீங்கள் 4 கிராம்பு எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிராம்பையே திருப்பி கையில் எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த 21 நாட்களும் நீங்கள் முதல் நாளில் சொன்ன அந்த 4 கிராம்பும் அம்மாவோட பாதத்திலே இருக்கட்டும். நீங்கள் டெய்லியுமே அம்மாவோட மந்திரம் சொல்ல சொல்ல அந்த கிராம்பு வழியாக உங்களுடைய பிரார்த்தனை அம்மாவிடம் சேரும். அந்த அளவுக்கு கிராம்பு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அனைத்தையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அந்த கிராம்புக்கு உண்டு. அதனால் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 22வது நாள் அம்மாவோட பாதத்தில் இருக்கிற அந்த 4 கிராம்பையும் எடுத்து ஒரு அகல் விளக்கில் வச்சு கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ஒரு தீபமாக ஏற்றி வச்சுடுங்க. அது நல்லா அழகாக எரிய ஆரம்பிக்கும். இப்படி எரிந்து அந்த புகை பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சிடும். நம்மளுடைய பிரார்த்தனையும் 21 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனை, திருமணமாகணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்ற பிரார்த்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கான டைம் வரும்போது அம்மா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க. அதனால் நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன வழிபாடை நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ண முடியாதவங்க இதே வழிபாடை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமை அன்றும் செய்யலாம், பௌர்ணமி, பஞ்சமி நாளையும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யலாம். இன்றைக்கு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நான் சொன்ன நாட்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யணும். எது செஞ்சாலும் நான் இதை மந்திரத்தை சொன்னால், இந்த கிராம்பை வச்சு சொன்னால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுமான்னு எந்த விதமான கொஷின் மார்க்கும் இல்லாமல் நம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை அம்மா கொடுத்தே தீருவாங்க. இருக்கிற அனைத்து தீரக்கூடிய ஒரு வழியை அம்மா நிச்சயம் காட்டுவாங்க. அதே போல் ஒரு பேப்பரில் கூடமே நீங்கள் டெய்லியுமே எழுதலாம் இந்த மந்திரத்தை. மேலே உங்களுடைய பிரார்த்தனையை எழுதிட்டு கீழே 21 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை உடனே சித்தியாகிடும். வராகி என்னையிடம் நம்ம இந்த முறையில் கோரிக்கை வைக்கும்போது மிக விரைவில் நிறைவேறும். அதனால் நான் சொன்ன இந்த ஒரு முறையை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் மந்திரம் எழுதுறீங்க பாருங்கள், அந்த பேப்பரை நீங்கள் தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, அந்த நோட்டில் எழுதுங்க. அந்த நோட்டை எப்பொழுதுமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அது நமக்கு நல்ல பலனை டெய்லியுமே கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அந்த நோட்டை தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.